செயின்ட் பெஞ்சமின் த டீக்கன் கிபி 329ஆம் ஆண்டு பெர்சியால பிறந்திருக்காரு. அந்த காலத்துல பெர்சியாவை ஆண்டு வந்த மன்னர் முதலாம் இஸ்டகட் கிறிஸ்தவர்களை கொடுமையா சித்திரவதைகள் செஞ்சிருக்காரு. ஒரு கட்டத்துல மன்னர் முதலாம் இஸ்டகட் இறந்து போக அவருடைய மகனான 5ஆம் வாரன்ஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்காரு. மகனும் தந்தையை போலவே தொடர்ந்து கிறிஸ்தவர்களை கொடுமையா சித்திரவதைகள் செஞ்சிருக்காரு. கிறிஸ்தவ ஆலயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த துன்புறுத்தல் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு அதிகமா நீடித்திருக்கு. இப்படி துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள்ல திருத்தொண்டர் பெஞ்சமினும் ஒருத்தர். கிறிஸ்தவ விசுவாசத்தின் பேர்ல சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல ரோமை பேரரசர் 2ஆம் தியோடோசியஸோட பரிந்துரையின் பேர்ல கிறிஸ்தவ வேதத்தை பேசக்கூடாது, மறையுரை கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோடு விடுதலை செய்யப்பட்டிருக்காரு பெஞ்சமின். வெளியே வந்த பெஞ்சமின் கிறிஸ்துவை பற்றி பேசுவது என்னுடைய கடமை, மௌனமாக இருக்க முடியாது அப்படின்னு பெர்சியா தெருக்கள்ல மறையுரை நிகழ்த்தியிருக்காரு. இதனால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்காரு. கை கால் நகக்கண்கள்ல ஊசியால குத்தி சித்திரவதைகள் செஞ்சிருக்காங்க. பல நாட்கள் தொடர்ந்து இந்த சித்திரவதைகள் நடந்திருக்கு. இறுதி வரைக்கும் கிறிஸ்துவை மறுதளிக்காம இருந்த பெஞ்சமின் இறுதியா மறைசாட்சியா இறந்து போயிருக்காரு. March 31st, Saint Benjamin the Deacon feast day.